எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் குபேரரை பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். குபேரர் இந்து மதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள். இந்து மதத்தை பத்தியோ இல்ல குபேரரை பத்தியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேல இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். குபேரர் அஷ்டதிக் பாலகர்ல ஒருத்தர். அதாவது திசைகள்ல வட திசையை பாதுகாக்கக்கூடியவர். குபேரர் தனத்துக்கு அதிபதி. பணக்காரவங்களை சொல்லுவாங்க இவர் பெரிய குபேரன் அப்படின்னு. அப்புறம் சிவபெருமானுடைய நெருங்கிய நண்பர். இப்போ நான் குபேரர் இந்த கதை எங்க இருக்குன்னாக்கா சிவமகா புராணம் அப்படின்னு சொல்ற புத்தகத்துல இருக்கு. அதை தான் இப்ப சொல்ல போறேன். கம்பில்ய நகரம் அப்படின்னு ஒரு நகரம். அங்கதான் திரௌபதிக்கு சுயம்பரம் நடந்தது. இது இப்போதைக்கு இந்தியால உத்தரப்பிரதேசம் அப்படின்ற இடத்துல இருக்கு. அங்க யக்ஞதத் அப்படின்னு ஒருத்தர் நல்ல குணசீலர் இருந்தாரு. நல்ல ஒழுக்கமான குடும்பம். அந்த குடும்பத்துல குணாநிதின்னு ஒருத்தர் பிறந்தார். யாருக்கு? யக்ஞதத்துக்கு. அவருடைய புள்ள குணாநிதி. இந்த குணாநிதி ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஒழுக்கம் இல்லாம இருந்தான். தவறான வழிகள் எல்லாம் போனான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னாக்கா சூதாட்டோன்ற இந்த கேம்பிளிங் அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான். வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா காணாம போகுது. கொண்டு போய் வச்சு வச்சு விளையாடுறான். இதை அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. பிள்ளையை எப்படியோ திருத்தணும்னு பார்க்குறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் புள்ள திருந்துற மாதிரி தெரியல. சரி அவனா திருந்துவான்னு விட்டுடுறாங்க. ஆனால் இதை யக்ஞதத்துக்கிட்ட சொல்லலை. அதாவது குணாநிதியுடைய அப்பா கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. ஒரு முறை யக்ஞதத் வெளியில போயிட்டு நண்பரை பார்த்துட்டு வரும்போது அங்க ரோட்ல ஒருத்தன் தன்னுடைய பிள்ளையின் மோதிரத்தை மாட்டிட்டு இருக்கிறத பார்த்தாரு. குணாநிதியினுடைய மோதிரம் வேற ஒருத்தன் கையில இருக்கு. அப்பா அவன் கிட்ட கேட்கிறாரு, இந்த மோதிரம் எப்படி உனக்கு வந்துச்சுன்னு. அப்பா அவன் சொல்றான், உங்க புள்ளதான் சூதாட்டத்துல தோத்து போயிட்டாரு அப்படி. இதை கேள்விப்பட்ட உடனே யக்ஞதத்தருக்கு ரொம்ப கோபம் வருது. வீட்டுக்கு பயங்கர வாக்குவாதம். மனைவி கிட்டையும் புள்ளகிட்டையும். கடைசியில விரக்தியின் எல்லைக்கு போயிட்டு என்ன பண்றாரு, வீட்டை விட்டே போயிடுறாரு. இவர் வீட்டை விட்டு போன அந்த வருத்தம் தாங்காம கூடிய சீக்கிரமாவே அவங்க மனைவியும் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. இப்பதான் குணாநிதிக்கு கொஞ்சம் புரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. அவன் அந்த தோணுன உடனே என்ன பண்றான், வீட்டை விட்டு வெளியில போய் ஊரை விட்டே போறான். நடக்கிறான் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டான். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. இருட்டிடுச்சு. டயர்டா வேற இருக்கான். பசி மயக்கம் வேற. அதனால ஒரு மரத்தடியில உட்காந்துடுறான். அப்போ அந்த தூரத்துல ஒரு சிவன் கோயில் தெரியுது. அந்த சிவன் கோயிலை நோக்கி சில கிராமத்து மக்கள் சமைத்த உணவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அத இவன் பார்த்தான். பார்த்த உடனே அப்பா சாப்பாடு கிடைச்சிருச்சு, நம்ம போய் அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே மீதி இருக்கிறத நம்ம எடுத்து திருடி சாப்பிட்டுருவோம். கெட்டவனுக்கு கெட்ட புத்தி தானே வரும். ஒழுங்கா இவன் பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு திருடி சாப்பிடலான்ற எண்ணம் தான் வந்தது. அதனால என்ன பண்றான், அவங்கள ஃபாலோ பண்ணி கோயிலுக்கு போறான். கோயில்ல ஒளிஞ்சிருக்கான். இவங்க பாட்டு பாடுறாங்க, பூஜை பண்றாங்க, இதெல்லாம் கேட்கறான். அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, அதையும் பார்க்கறான். இன்னும் நல்லா இப்போ இருட்டிடுச்சு கோயிலுக்குள்ளேயே. ஏன்னா அந்த விளக்கு திரி எரிஞ்சு ரொம்ப சின்னதாயிடுச்சு. இப்போ மற்றவங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. இவனுக்கு இருட்டுல அந்த சாப்பாடு எங்க இருக்குன்னு தெரியல. அதனால என்ன பண்றான், தன்னுடைய துணியை கிழிச்சு திரியா மாத்தி அந்த விளக்க நல்லா பிரகாசமா எரிய வைக்கிறான். அதுக்கப்புறமா உணவு பாத்திரத்தை கண்டுபிடிச்சு அதை சாப்பிட போகும்போது கால் தடுமாறி ஒருத்தர் மேல விழுந்துடுறான். அவ்வளவுதான். எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. திருடன்னு சொல்லி அவனை போட்டு அடின்னு அடிச்ச அடி வலி தாங்காமையே செத்து போயிடான். இறந்த உடனே யார் வருவாங்க, யமதூதர்கள் வந்துருவாங்க. சண்டனும் பிரசன்ட் ஆயிட்டாங்க. இவனை கூட்டிட்டு போகலான்னு வரும்போது அந்த ஆத்மாவை தடுத்து, யமதூதர்களை தடுத்து சிவகணங்கள் சொல்றாங்க, இவன் சிவலோகத்துக்கு போக வேண்டிய ஆளு. ஏன்னா இன்னைக்கு சிவராத்திரி. கால் கடுக்கை ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கான் இந்த கோயிலை அடைய. இங்க சிவனை பத்தி பூஜை பண்றதை பார்த்திருக்கான். சிவனை பத்தி பேசுறத கேட்டிருக்கான். அதுவும் இல்லாம வஸ்திர தானம் பண்ணியிருக்கான். விளக்குக்கு திரி கொடுத்தான்ல துணியை,
வஸ்திரதானம் பண்ணதுனால இவன் சிவலோகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ குணாநிதியுடைய ஆன்மா சிவலோகத்துல இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன பிறவியா பிறக்கிறாருன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.